அட பாவீங்களா டேய், இன்னும் ஆட்சிக்கே வரல. உங்கள் தலைவர் எவ்வளோ அழகாக சொன்னார் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு. ஃபேஸ்புக்கு வலைத்தளங்களில் இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு எதை திறந்தாலும் உங்களை காரி காரி துப்பினுக்கிறாங்களாடா. செக் எப்படா திருந்த போகிறீங்க? அவர் பேரை கெடுக்காதீங்கடா. அந்த மனுஷன் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சி வந்தால் கூட நாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். சரி, விஜய் சிஎம்மாக ஆகிட்டாரு, வேறு வழி இல்லை, இனிமேல் அவர் தான் நம்மளோட சிஎம்மு அப்படின்னு நாங்கள் மனசை மாற்றுறதுக்குள்ளே அன்றைக்கே ஓட்டு எண்ணிக்கை போகிற அன்றைக்கே நீ இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி வச்சுருக்கீங்களே. என்னடா மக்கள் நீங்களா? அப்புறம் எப்படா உங்கள் இதில் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு என்னென்னவோ அவர் திட்டத்தை போட்டு வச்சுருக்கிறாரு மனுஷன். வலைத்தளங்களை பார்க்க முடியல. காரி காரி துப்புறாங்கடா உங்களெல்லாம். டேய் சிக் போங்கடா. இந்த வீடியோவை பாருங்கள் மக்கள், என்ன மாதிரி பண்ணி வச்சுருக்கிறானுங்க. அதுவும் ஒரு 10 வயசு சிறுமியை ஆர்கே நகர் சட்டமன்ற ஏதோ போஸ்டிங்கில் இருக்கிறான் அந்த புறம்போக்கு. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறானுங்க ஒவ்வொரு போஸ்டிங்கில். பிரபு முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 10 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வட்ட செயலாளரை ராயபுரம் அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதாவது சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி வடசென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு பகுதியில் சிங்காரவேல் நகர் பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வந்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற தினமான ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அந்த சிறுமி அதே என்கின்ற பாம்பு தினேஷ் என்பவர் மூலமாக பாலியல் சிறுமிகளுக்கு ஆளாகியிருக்கிறார். சிறுமி விளையாடி கொண்டிருந்த பொழுது அண்டை வீட்டாரான அந்த தினேஷ் என்பவர் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று தனது அறைக்கு அந்த சிறுமியை அழைத்து சென்று சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் தான் அத்துமீறலில் ஈடுபட்டதை வெளியில் சொன்னால் கழுத்தை நிறுத்தி கொண்டு விடுவேன் என்றும் மிரட்டியதாக தெரிகிறது. தனக்கு நேர்ந்த கொடுமைகளை எல்லாம் அந்த 10 வயது சிறுமி தனது வீட்டிற்கு சென்றவுடன் தன்னுடைய சித்தியிடம் கூறியதாக கூறப்படுகிறது. இதை ஏற்று அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் சித்தி உடனடியாக சிறுமியின் பெற்றோருக்கு இந்த தகவலை கூற கடந்த 3ஆம் தேதி இது குறித்து புகாரினை சிறுமியின் பெற்றோர்கள் காசிமேடு காவல் நிலையத்தில் அளித்திருக்கிறார்கள். ஒரு போஸ்டிங் இருக்கிறவங்களும் நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்கள் தான் விஜய் ரசிகர்கள், நீங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், விஜய்க்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். விஜய் பேரை நல்லபடியாக அவர் இன்னும் 50 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஆட்சி ஆளணும்னு ஆசைப்பட்றீங்கள, அதுக்கு மக்கள் ஒத்துழைச்சு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் தானே ஒவ்வொரு ரசிகனும், ஒவ்வொரு உறுப்பினரும், ஒவ்வொரு ரசிகையும் எல்லாருமே நீங்கள் தான் அந்த கட்சியை நல்வழிப்படுத்தணும், ஒரு பொறுப்பாக நடத்தணும். அப்போ தான் விஜய்க்கு நல்ல பேர், அப்போ தான் ஆட்சி ஆள முடியும். இல்லைன்னா பாதியிலே கலைச்சிருவாங்கடா ஆட்சியை உங்களுக்கு. டேய், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்னடா அர்த்தம்?